கரூர்ல ஒரு 41 பேர் அந்த கூட்ட நெரிசல்ல உயிரிழந்திருக்கிறாங்க. ஒரு பதிவு போடுறீங்க. இந்த வஞ்சகத்தை விஜய் எதிர்பார்த்திருக்க மாட்டார், சுயநலவாதிகள் இதை செய்துட்டாங்க அப்படின்னு விஜய்க்கு ஆதரவாக அந்த பதிவு இருக்குதோ அப்படின்னு சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? அந்த பதிவு விஜய்க்கு ஆதரவா தான் சார் இருக்கு. அன்டவுட்டட்லி விஜய்க்கு ஆதரவா தான் இருக்கு. என்னாலதான் இப்படி நடந்ததுன்னு விஜயை நம்ப வைக்கிறோம், இல்ல அவரே நம்புறாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப விஜய்க்கு ஏற்பட்டதும் ஒரு ட்ராமா தான். 3 ட்ராமா விக்டிம்ஸ் நம்ம கண்ணு முன்னாடி நிக்கிறாங்க. என்ன சார் இதெல்லாம் இங்க பேசக்கூடாது, ஸ்டேஷன்ல வச்சு பேச. அது நடக்கலன்னு சொல்றீங்க? விஜயால அது நடக்கல, அவரால தான் நடந்தது. விஜய் போய் எல்லாரும் தள்ளி விட்டு வாங்க. அது விஜய் என்ன சொல்றாரு? போலீஸார் எங்களை தடுக்கிறாங்க. ஆனா எனக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது யாரோட வேலை? அங்க நீங்க சாக்கடை எல்லாம் மூடி வச்சிருக்கீங்களா? எல்லாமே செக்யூரா இருக்குதா? இத்தனை பேர் வந்தா என்ன நடக்கும்? அந்த அசம்பாவிதத்தை மதியானம் 12 மணிக்கு வரேன்னு சொன்ன விஜய், ஒரு நிமிஷம் நான் முடிச்சுக்கிறேன். மதியானம் 12 மணிக்கு வரேன்னு சொன்ன விஜய், ஒரு நிமிஷம் நான் முடிச்சுக்கிறேன். அங்க அசம்பாவிதம் நடக்காமல் தடுக்கிறதுக்கு தான் ஏற்கனவே சம்பளம் கொடுத்து மந்திரி, மினிஸ்ட்ரி, கவர்மெண்ட்னு ஒண்ணு வச்சிருக்கோம். கவர்மெண்ட் அவங்க காசுல வேலை செய்யல. 500 போலீஸார் இருந்திருக்காங்களே. கவர்மெண்ட்டுக்கு நாங்க காசு கொடுத்து, வேலையை கொடுத்து, பதவியை கொடுத்து, அதிகாரத்தை கொடுத்து உட்கார வச்சிருக்கிறோம். ஒரு ப்ரோக்ராம நடத்த முடியலையா அப்படின்னு கேள்வி கேட்க கூடாதா? 12 மணிக்கு வரேன்னு சொன்ன விஜய் சார் ஏன் வரல? இதுல 3 டிஃப்ரெண்ட் ட்ராமா விக்டிம்ஸ் இருக்கிறாங்க. அந்த 3 பேருக்கும் நிவாரணங்கள் வழங்கணும். அதுல ஒருத்தர் யாருன்னு நீங்க பாத்தீங்கன்னா பப்ளிக்கு பழிச்சு வந்தவங்க விஜய். அப்போ பப்ளிக்கு நான் சப்போர்ட் பண்ணும்போது நீங்க கேள்வி கேட்கல. இவங்களுக்கு நம்ம நிவாரணம் வழங்கணும், இவங்களுக்கு இப்படிலாம் பண்ணணும்னு சொல்லும்போது நீங்க விஜய்க்கு சப்போர்ட் பண்ணும்போது நீங்க என்ன கேள்வி கேட்குறீங்க? சினிமா கேட்போம், கேவலம் கேட்போம். இல்லங்க நானும் இல்லை சார், விளையாட்டுக்கு தான் நானும் சொல்றேன். விளையாடுக்கு வர்றாங்க. கவர்மெண்ட் பண்ணுதான்னு பார்ப்போம். கவர்மெண்ட் பண்ணலன்னா நெக்ஸ்ட் நாங்க தான் பண்ணணும். கவர்மெண்ட் பண்ணலங்கிறீங்களா? தெரியல, we have to find out. முதல்ல போய் கறந்து அதுல இருக்கிற அனுதாபத்தை உறுத்திட்டாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் அதான் செய்தாங்க. செய்யக்கூடாது, அது செய்யக்கூடாது, அது அசிங்கமானது. பாரு, செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு. திருவிழாவில காணாம போன புள்ள ரொம்ப பார்க்கவே 40 பேர் செத்து போனா போட்டோம்னு நினைக்கிறீங்களா? 10 பேர் செத்து போனா கவர்மெண்ட் என்ன பண்ணணும்? மற்ற டைம்ல என்ன பண்ணீங்களோ உங்க அபிஷியல் புரோட்டோகால் என்னவோ அதானே செய்யணும். குடுகுடுன்னு ஓடி போய் பாருங்க, நாங்க அனுதாபத்தை தேடிக்கிறோம், அனுதாபம்லாம் எங்களுக்கே கொடுத்துருங்கன்னா இது என்ன அல்பமான பிஹேவியர்? இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? நீங்க போய் டிராமா பண்றீங்களா? பார்க்க அசிங்கமா இல்லை உங்களுக்கு? நாங்க அவ்வளவு பேக்கா? தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு பேக்கா? எங்களுக்கு தெரியாதா நீங்க பேக் பண்றீங்கன்னு? எல்லாம் ஒன்னால விஜய் மாதிரி வீட்லயே இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்ல ஓடி போகணும்னு நினைக்கிறீங்களா? விஜய் வீட்டுல இருக்க சொன்னது யாரு? பொறுப்புணர்ச்சி வேணாமான்னு கேக்குறேன். அவர் பொறுப்புணர்ச்சி இல்லைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்லையே, வரலையே அவரு. எதை வச்சு கண்டுபிடிக்கிறீங்க நீங்க? அதை அப்ப தெரியாத விஷயங்கள்ல நீங்க கருத்து சொல்றீங்க. எது எனக்கு தெரியாத விஷயம்? எனக்கு தெரியாத விஷயம் விஜய் என்ன நினைக்கிறாரு உங்களுக்கு தெரியும்? எனக்கு தெரியாது. அப்ப தெரியாதுன்னு நம்ம சொல்லணும். ஆமா, தெரியாதுதான். விஜய் விக்டிமா இருப்பாரு, விஜய் ஃபீல் பண்ணுவாரு. விஜய் விக்டிமா தான் இருக்கிறாரு. விஜய் இப்ப விக்டிமைஸ் செய்யப்படுகிறாருன்னு சொல்றதுக்கு நான் விஜயோட ஃப்ரெண்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு மிஸ் பொது ஜனமா தொடர்ந்து மக்களை சந்திக்கிற நபரா, இந்த மாதிரி இந்த துறை வல்லுநரா அதை பத்தி சொல்றதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குது. இல்ல இப்ப எஃப்ஐஆர்ல என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் சொன்ன அட்வைஸ் கேட்கல விஜய்னு சொல்லிருக்காங்க. வண்டி எங்கே நிறுத்துங்க, நீங்க உள்ள. யார் சார்பில் இந்த கேள்வி எல்லாம் கேக்குறீங்கன்னா, அரசாங்கத்தின் சார்பில் இந்த கேள்வி எல்லாம் கேக்குறீங்க. படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. தலைமை பண்புன்னு ஒண்ணு சொன்னீங்கல்ல, எது தலைமை பண்பு? அங்க கான்ஸ்பிகஸ் அனுதாபம் அங்க இருக்குது சார். நீங்க அள்ளி எடுத்து போட்டுங்க, எல்லா அனுதாபம் எங்களுக்கே கொடுத்துருங்க, நாங்க தான் நல்லவங்க, பாத்தீங்களா நாங்க ஓடோடி வந்தோம், கடகடான்னு செய்துட்டோம், உடனே விசாரணை முடிச்சிட்டோம், உடனே போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டோம் அப்படின்னு நீங்க எதுக்கு குச்சி இப்படி வரீங்க? முந்திரிக்கட்ட வரக்கூடாதுன்றீங்களான்ற நான் வேற யாருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி? கருத்தட ஆபரேஷன் பண்ண பண்ணி மாதிரி குதிச்சிட்டு இருக்கறேன். மற்ற விஷயங்கள்ல நீங்க என்ன ஸ்பீட்ல செய்வீங்க, இந்த விஷயம் என்ன ஸ்பீட்ல செய்வீங்கன்னு பொதுமக்களுக்கு தெரியாதா சார்? ஸ்பீடா செய்ய வேண்டாங்க, பொறுமையா வாங்கன்னு சொல்றீங்களா? இயல்பாவே இருங்க, ஏன் மிகையா நடந்துக்கிறீங்க? இயல்பா தானே இருந்தாங்க. எஸ்டாப்லிஷ்மென்ட் வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. அந்த மக்கள் கூட யார் நின்னது சொல்லுங்க? அந்த மக்கள் கூட நிக்கிறதுக்கு தான் நாங்க சம்பளம் கொடுக்குறோம். சரி, அது செய்யறதுக்காக நாங்க அதை செய்தா நீங்க டிராமான்னு சொல்லுங்க. கரெக்டா செய்யுங்க, டிராமாட்டிக்கா செய்யாது. குச்சமே இல்ல. எதுவுமே தெரியாத ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும்ல. எப்ப தெரிஞ்சுப்பாங்க? எப்ப 40 பேர் போனதுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்குவாங்க. 40 பேர் போனது அவர் தலையில கட்டாதீங்க சார். 40 பேர் தற்செயலா அந்த இடத்துல நடந்த தற்செயலா கிடையாது. அமாவாசை நெருங்கினாலே உன்னை அடக்க முடியாது. யார் திட்டமிட்டது இத? 12 மணிக்கு வர வேண்டிய விஜய் ஏன் லேட்டா வந்தாரு? சோ நீங்க இப்போ கேம் என்ன கேம் விளையாடுறீங்கன்னா, பிளேம் கேம் விளையாடு. இந்த கேமுக்கு பேரு பிளேம் கேம். இல்ல விஜய் பொறுப்பற்றவரு, அவருக்கு மக்கள் மேல அக்கறை இல்ல, அவரோட ஆட்கள் எல்லாம் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாதவங்க, அவங்க மேலே தப்பு, யார் விக்டிமோ அவங்களே குற்றவாளிகள்னு சொல்லி நீங்க எதை நிரூபிக்க பாக்குறீங்க? பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு.
அதான் என்னன்னா இப்ப உதயநிதி மேல ஒரு விமர்சனம் வச்சீங்க, அவர் லகான் கோழி அப்படின்னு. ஆனா ராகுல் காந்தி நீங்க ஆதரிச்சீங்க, அவரு லகான் கோழியா உங்களுக்கு தெரியல. உதயநிதிக்கு இருக்கிற அந்த வாய்ப்புகளை மைனஸ் பண்ணிட்டு மிச்சம் என்ன இருக்கோ அதான் உதயநிதியோட டோட்டல் வேல்யூ. ஆமா, விஜய்க்கு என்ன வாய்ப்பு வெளியில இருந்து வந்ததோ செகண்ட் ஹேண்ட் வாய்ப்புகளை வைத்து அவர் என்ன ஜெயிச்சாரோ அதெல்லாம் மைனஸ் பண்ணிட்டு எவ்வளவு இருக்கோ அதான் டோட்டல் வேல்யூ. ஆமா. அந்த டோட்டல் வேல்யூ வச்சு நான் சொல்றேன் மோர் தென் உதயநிதி. விஜய் இஸ் உதயநிதி நிரூபிக்கல. உதயநிதி நிரூபிக்கலையே. சாம்பார் ஆப் எனக்கு உதயநிதி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? உதயநிதி துணை முதலமைச்சரா இருக்கிறாரு. அவர் துணை முதலமைச்சர் எந்த தகுதியில வந்தார் சார்? இல்ல இப்ப கல்வியில் சிறந்த தமிழ்நாடு விழாவை கூட ஷோ பண்றாங்க, ஷோகேஸ் காட்டுறாங்க. ஆமா, ஷோ தான் பண்ணாங்க. ஷோன்னு சொன்னா உங்களுக்கே சார் வலிக்குது. வலிக்குது, அழுதுருவேன். கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு பாரதியார் எந்த வருஷம் சொன்னாரு? பாரதியார் செத்து போய் 100 வருஷம் ஆயிடுச்சு. 100 வருஷத்துக்கு முன்னாடியே கல்வியில் சிறந்த தமிழ்நாடா நம்ம எப்படி இருந்தோம்? சோ கல்வியில் சிறந்த தமிழ்நாடு தொன்று தொட்டு இது கல்வியில் சிறந்த தமிழ்நாடு தான். கடந்த 4 ஆண்டுகளா என்ன நடந்தது மட்டும் சொல்லுங்க, நீங்க என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்கன்னு சொன்னா 4 ஆண்டு நடந்தது தானே நீங்க சொல்லணும். 4 ஆண்டு நடந்ததுதான் சொன்னாங்க. 4 ஆண்டுல சிவகார்த்திகேயன் டிகிரி வாங்கினாரா? ஏய் எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. சிவகார்த்திகேயனுக்கே தெரியல எதுக்கு சிவகார்த்திகேயன் அதுவும் லேட்டா வந்து எதுவுமே சேர்ந்து செய்யக்கூடாதுன்றீங்களா? அப்ப நீங்க எலெக்ஷனுக்காக இதெல்லாம் பண்றீங்கன்னா உங்க காசை பண்ணிக்கோங்க. எதுக்கு எங்க காசுல வேஸ்ட் பண்ணி? ஏற்கனவே காசு இல்லை கடன் வாங்கிட்டு இருக்கோம்னு சொல்றீங்க. எதுக்கு எங்க காசை வேஸ்ட் பண்ணி மேல மேல டிராமா போட்டு காட்டுறீங்கன்னு நாங்க கேட்க கூடாதா சார்? நாங்க தானே சார் ஓனர். இல்ல டிராமான்னு எப்படி சொல்றீங்கன்றதான் எனக்கு கேள்வி. எங்களை கேட்காம எங்க காசை தண்டத்துக்கு செலவு பண்ணா அது விரயமா இல்லையா? அதெல்லாம் நாங்க கவலையே படுறது இல்லைங்க. ஓட்டு வாங்கணுமா, சட்டசபைக்கு போகணுமா, சட்டையை கிழிச்சுமா, பேட்டா வாங்கணுமா, பெட்ஷீட் வாங்கணுமா அப்படியே போயிட்டே இருப்போம்.